வணக்கம். சக்சஸ் வெற்றி அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில அந்த சக்சஸ் வந்து நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே ஒரு மன நிறைவ கொடுக்கும். வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா சந்தோஷத்த கொடுக்கும். ஆனா, அதே நேரத்தில மன நிறைவையும் எல்லாருக்குமே எல்லா இடத்துலயும் குடுத்துருமான்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இது ஒரு உதாரணம் எத பார்க்கலாம் அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கால தென்னாப்பிரிக்கால மிகப்பெரிய பஞ்சம் தலைவிரிச்சு அடிச்சு, இது உலகமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த நேரத்தில அந்த ஊர்ல ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர், அதாவது புகைப்பட கலைஞர் இருந்தார். அவர் பேரு கெவின் நெனைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. அவருக்கு வந்து என்னன்னா, அவருடைய வாழ்நாள் கனவு, வாழ்நாள் லட்சியம், ஆசை எல்லாமே என்னன்னா, அந்த ஃபோட்டோகிராஃபி துறையில குடுக்குற மிகப்பெரிய அவார்டு வந்து புலிட்சர் அவார்டு. அந்த விருது வாங்கணுன்றது அவருடைய மிகப்பெரிய லட்சியமாவே இருக்கு. அதுக்கு தான் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த சிச்சுவேஷன்ல அவருக்கு வந்து அந்த தென்னாப்பிரிக்கால பஞ்சம் வருது. அந்த பஞ்சம் பீரியட்ல கவர்மெண்ட் வந்து எல்லாருக்குமே சாப்பாடு குடுக்கறதுக்கு வந்து வேன்ல போயிட்டுருக்குறாங்க. அவங்களோட இவரும் கூடவே போயி பிரயாணம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இவர் போய் அந்த மாரி கூடவே போறார். அந்த மாரி போகும்போது ஒரு ஒரு இடத்துல ஒரு குழந்தை, எலும்பும் தோலுமா ஒரு குழந்தை, கொஞ்சம் தூரத்தில ஒரு பிணந்தீன்னி கழுகு. அந்த குழந்தைக்கு கொஞ்சம் தூரத்தில ஒரே ஒரு சாப்பாடு பொட்டலம் இருக்கு. அந்த குழந்தை அந்த சாப்பாடு பொட்டலத்த எடுக்கிறதுக்கு முடியாம, எடுக்கவும் முடியாம, எடுக்காம இருக்கவும் முடியாம அந்த குழந்தை தத்தளிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பக்கமா அந்த குழந்தைக்கு கொஞ்சம் தூரத்தில ஒரு பிணந்தீன்னி கழுகு வந்து காத்துக்கிட்டு இருக்குது. எப்படா இந்த உயிர் போகும், நம்ம இத சாப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த கழுகு காத்துட்ருக்குது. இதுதான் அங்க இருக்கிற சூழல். இப்போ கூட கூகுள்ல போய் தேடி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோஸ் இருக்கும். அவர் அத ஃபோட்டோ எடுத்துடுறாரு. ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டாரு. வந்துட்டு அதுக்கப்புறமா அது ஏதோ சிச்சுவேஷன்ல பேப்பர்ல பப்ளிஷ் ஆகுது. உலகமே பாராட்டுது. மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு புகைப்படம் அந்த காலகட்டத்தில. அதனால அவருக்கு வந்து அவருடைய ரொம்ப வாழ்நாள் கனவான அந்த புலிட்சர் விருது வந்து அவருக்கு கிடைக்குது. ரொம்ப சந்தோஷம் அவரு. ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு, இருக்கிறாரு. ஆனா கொஞ்ச காலத்தில என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் தற்கொலை பண்ணிக்கிறாரு. என்னடா இவ்ளோ பெரிய விருது வாங்கியிருக்கிறாரு. அவருடைய வாழ்நாள் கனவே அதுதான், லட்சியம் இது. அந்த மனுஷன் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு, உள்ள உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அவர் அந்த விருது வாங்கிட்டாரு. ஆனா அவருக்கு வந்து சந்தோஷம். ஆனா மன நிம்மதி இல்ல. ஏன் மன நிம்மதி இல்ல அப்டின்னா, அந்த புகைப்படம், அந்த ஃபோட்டோ வெளியானதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ், நெய்பர்ஸ் எல்லாருமே என்ன கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, "நீ ஃபோட்டோ எடுத்த கரெக்ட்டு. ஃபோட்டோ நல்லாயிருக்கு. அந்த குழந்தை என்னாச்சு? அந்த குழந்தைக்கு சாப்பாடு எடுத்து குடுத்தியா இல்லையா? அந்த கழுக விரட்டி விட்டியா இல்லையா? அந்த கழுகு குழந்தைய சாப்பிட்டதா இல்லையா? குழந்தை சாப்பாடு சாப்பிட்டதா இல்லையா? இப்படி நீ என்ன பண்ண? நீ என்ன பண்ண? நீ என்ன பண்ணன்னு?" ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆங்கிள்ல கேட்கவும், அவருக்கு அது எல்லாமே வந்து மன உளைச்சலுக்கு